தங்கமயில் கஸ்டமர் கார்னிவலோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. இதே மாதிரி மியூசிக்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நீங்க லக்கி டிராமாஸ்ல போட்டுருந்தீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 பரிசு ஹோண்டா ஷைன் பைக், ஹோண்டா ஆக்டிவா பைக், 55 இன்ச் LED டிவி, ஒரு 1.5 டன் ஏசி, ஆப்பிள் 17 ப்ரோ மொபைல் போன், ஒரு சாம்சங் போன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மேல அர்ச்சனா வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேடையில நீங்க இல்லாட்டாலும் உங்க மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால அதை யோசிச்சு எடுத்துமே உள்ள போக முடியாம போயிடுச்சு. எல்லாம் வருத்தப்படாதீங்க. கிளம்பியாச்சு. தங்க மயிலில் தங்க மயில் இல்லைன்னா எப்படி, அதாவது ஒரு கோல்டு தங்க மயில் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோலாம் நம்ம பிடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிங்கு குயின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு நான் குயின் இருக்கிற பாக்ஸில் போய்ட்டு நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அப்புறம் வெளியே வந்தால் கொஞ்சம் இருட்டின மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் போயிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம். அங்கே வந்து நிறைய கெட்டப்லாம் போட்டு வந்தாங்களே, அவங்கக்கிட்டேயும் சரி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். அவங்கள வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்து குழந்தைங்களாம் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் ஹாயும் காட்டினாங்க. நானும் ஒரு ஹாய் காட்டிட்டு சரி இதுக்கு மேலே வெளியே இருக்க வேணாம், 6 மணிக்கு உள்ளே போயிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போனால் அவ்வளோ க்ரௌடுங்க. ஃப்ரண்ட்டில் சீட்டே இல்லை, ஃபுல்லாக பேக்கில் தான் சீட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பேக்கில் உட்காந்தோம். அவ்வளோ பேர் வந்து 6 மணிக்கு நீங்கள் உள்ளே போனால் போதும்னு சொன்னாங்க. ஆனால் 6 மணிக்கு வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, உள்ளே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. எல்இடியில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தோம், சரியாக தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய இந்த லைட்லாம் போட்டு லைட் ட்ரெஸ்லாம் போட்டு டான்ஸு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த லைட்டு, அந்த எல்இடி லைட்டில் வந்து தங்க மயில் வர மாதிரி டெக்ஸ்ட் வர மாதிரிலாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடிட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் பபுள்ஸ் வச்சு மேஜிக் பண்ணுறவர் ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரும் வந்துருந்தார். பபுள்ஸ் வச்சு நல்லா மேஜிக்லாம் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் வியப்பாகவே இருந்தது, நல்லா இருந்தது பார்த்துட்டு. ரொம்ப நேரம் பண்ணார். பபுள்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி, அப்புறம் ஒரு பபுள்ஸை வச்சு அதுலேருந்து நிறைய பபுள்ஸ் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இதில் இருந்து ரெயின்போ வர மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். கலர் கலராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மெஜிஷியன் வந்திருந்தாங்க. அதாவது விக்னேஷ் அவர்கள் தான் வந்திருந்தாங்க. நல்லா மேஜிக்லாம் பண்ணி காட்டியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பறக்கும் மனிதர்னு கூட சொல்லியிருப்பாங்க. இவர் தான் அவர் வந்து நிறைய மேஜிக்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தார். எல்லோரும் குழந்தைங்களாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க மேஜிக் பார்த்துட்டு. நாங்களும் மேஜிக் ஷோலாம் இது வரையும் பார்த்ததில்ல, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தோம். ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவள் கொஞ்சம் லைட்டாக மேலே பறக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கார்டு வச்சுலாம் மேஜிக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவரோட மேஜிக் ஷோவும் ரொம்ப நேரம் தான் பண்ணாங்க. எல்லோரும் என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன, நாங்களும் வெளியே வந்துட்டோம். அதாவது 9:30 ஆயிடுச்சு. நிறைய பேர் பின்னாடி பார்த்தா ஆளையே காணோம். எல்லாம் டின்னருக்கு வந்துட்டாங்க போல. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகலாம்,
க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் வந்து எப்படி இருந்ததுன்னா வெஜிடேரியன் தான் எல்லாமே. ஆனால் வெஜிடேரியன்லேயே வெரைட்டிஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. தோசையில் வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கம்பில் கேழ்வரகுலலாம் செஞ்சுருந்தாங்க. அதேமாரி ஸ்நாக்ஸு, அதுமாரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சுற்றி முற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்களும் ஒரு கேம் வந்து விளையாண்டோம். அதாவது கப்புள்ஸை வச்சு மியூசிக்கல் சேர் மாதிரி கேம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். அதில் கலந்துக்கிட்டு அதாவது ட்ரெஸ் கோடை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டோம். அர்ச்சனாக்கா தான் கேம் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் அந்த கேம் விளையாட்டு 10 கப்புள் மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க. அந்த 10 கப்பில் நாங்களும் இருந்தோம். எங்களுக்கு வந்து நாங்கள் தேர்டாக வந்தோம். எங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் இது கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு. ரொம்ப ஃபன்னாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.